வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பீட்ரூட்டில் ஸ்வீட் செய்ய போகிறோம். பீட்ரூட் வாசனையே தெரியாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக இந்த மாதிரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு சின்ன பீட்ரூட்டை தோல் சீவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி வேக போட்டிருக்கேன். வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் பீட்ரூட் விழுதை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா நெய்யிலே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாடை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வாடை போக வதங்கினதும் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சாத பால் தான் சேர்க்குறேன். காய்ச்சினது காய்ச்சாதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு பாலை கொதிக்க விட்டுக்கலாம். பால் நல்லா கொதித்ததும் ஒரு அரை டம்ளர் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நல்லா வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன். பால் எடுத்த அதே டம்ளரால் தான் ரவையும் சேர்த்துருக்கேன். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கலாம். ரவை நல்லா வெந்ததும் அதே டம்ளரால் அரை டம்ளர் ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்ததும் கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட்டு. ஜீனி சேர்த்த பிறகு நல்லா திக்காக வெந்து வரட்டும். இந்தளவுக்கு நல்லா திக்காக வந்ததும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக தேவைப்படாது, 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். அதுவே கரெக்டான அளவாக இருக்கும். இந்தளவுக்கு வெந்தால் போதும். நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போது ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே ஆற விட்டுடலாம். ஓரளவுக்கு ஆறின பிறகு கையில் நெய் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம். பீட்ரூட்டும் இனிப்பு சுவைங்கிறதுனால ஜீனி கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதுவே கரெக்டான அளவாக இருக்கும். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போது இது மேலே அப்படியே கோகோனட் பவுடர் தூவிக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக பீட்ரூட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.